அனைவருக்கும் வணக்கம். MSO3 அலுவலர்களுக்கான இபி வழிகாட்டல் வகுப்பு தொடரில் இணைஞ்சிருக்கிறோம். தங்களுக்கு ஏற்கனவே அலுவலக முறைமை வகுப்பானது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. 2 வகுப்புகள் முடிஞ்சது. கணக்கீட்டு முறைமைக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்படாமல் இருந்தது. கொஞ்சம் தாமதமாக இன்றைய தினம் ஆரம்பிக்கப்படுது. ஓகே, எனக்கு சற்று உடல்நிலை சரியில்லை, அதாவது வாய்ப்புண். அதனால கொஞ்சம் கதைக்கிறது கொஞ்சம் தெளிவில்லாமல் அல்லது அந்த சொற்கள் ஒழுங்காக உச்சரிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கேன். இருப்பினும் இன்றைய கிளாஸ் நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். சரி, 1.5 மணி நேரம் நடக்காது, கொஞ்சம் பார்ப்போம். சரிதானே? கொஞ்சம் என்னன்னு சொல்றது, கொஞ்சம் இல்லை நிறையவே கொஞ்சம் கொஞ்சம் கடினமாக இருக்க வாய்ப்புண். ஆகவே கொஞ்சம் டீச் பண்றது தற்போதைய நாட்கள்ல கொஞ்சம் கடுமையா இருக்கு. ஓகே, நாங்கள் வகுப்புகளை நிப்பாட்டாமல் இக்கொள்மெண்டாக்காக இந்த தினமே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் சரி, எக்கனாமிக் சிஸ்டத்துக்கும் சரி, தனித்தனி கொப்பி வச்சிருங்க. சரிதானே? அதை கொப்பி வச்சு நோட் பண்றது உங்களுக்கு MSO EBக்கு மட்டுமில்லை, அவங்களால நீங்கள் ஒரு SLAS எக்ஸாம் செய்ய போறீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த FR விஷயம் உங்களுக்கு அங்க ஒரு மெயினான விஷயம். ஒரு SLAS லிமிட்டட் எக்ஸாம் செய்ய போறீங்கன்னா இந்த விஷயம் தேவை. சரிதானே? இப்ப கணக்கீட்டு முறைமை விஷயங்கள் நீங்கள் இப்ப படிக்கிறத வெறுமனே MSO EBயோட முடிஞ்சிட மாதிரி இல்லை. சரிதானே? அது உங்களுக்கு பின்வரும் காலங்கள பின்னர் உங்களுக்கு பல தேவைப்பாட்டின் நிமித்தம் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு MSO2 EBக்கு தேவை, SLAS லிமிட்டடுக்கு தேவை. சரிதானே? அதே போல FR சம்பந்தமா உங்களை சக உத்தியோகர்கள் என் டவுட் கேட்டா அதை கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு தேவை. அப்ப நீங்கள் இனிமே தொடர்ச்சியா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க போறீங்க, இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு அடிப்படையான விஷயம். FRO, ஆஃபீஸ் சிஸ்டமோ, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்டோ எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்டா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய கோட் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கு. சரிதானே? சரி, மற்றது உங்களுக்கு 3வது ஆஃபீஸ் சிஸ்டம் வகுப்பு நான் புதன்கிழமை மார்னிங் ஷெடியூல் பண்ணியிருக்கிறேன். புதன்கிழமை ஸ்பெஷல் ஹாலிடே தானே, ஆகவே அதில் ஷெடியூல் பண்ணப்பட்டிருக்கு. சரிதானே? சரி, உங்களுக்கு வருகின்ற கிழமை, அதாவது நாளைக்கு தொடங்குற கிழமை முடிச்சு அங்கால ஏப்ரல் மாதத்துல இருந்து உங்களுக்கு சனி ஞாயிறு பிளஸ் வேற நாள்லயும் உங்களுக்கு வகுப்புகள் ஷெடியூல் ஆகும். பெரும்பாலும் உங்களோட எக்ஸாம் மே அல்லது தவறுனா ஜூன் மாதம் போகலாம். ஓகே, இப்ப நாங்கள் பார்க்க போறது இந்த இதுல இருக்கிற உத்தியோகத்தர்கள் பெரும்பாலும் இறுதியாக அப்பாயின்மெண்ட் கிடைச்ச நபர்களாக இருப்பீங்க நினைக்கிறேன். ஒரு சிலர் தான் ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் கிடைச்ச நபர்களாக இருப்பீங்க. இந்த எஃப்ஆரை பொறுத்த மட்டும் ஒரு பேசிக்கான விஷயம் என்னன்னா, எஃப்ஆர் தொடங்குறது எதுல என்றால் நிதி ஆண்டுல தொடங்குது. சரிதானே? முதல் விஷயம் நிதி ஆண்டு என்றா என்ன? சரி, பட்சத்துல சொல்லுங்க. ஒரு அலுவலகத்தை பொறுத்த மட்டில ஒரு நிதியாண்ட கருதி கொள்றது என்னத்த? ஒரு அலுவலகத்தை பொறுத்த மாதிரி நிதியாண்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பாசிபிள் விளக்கப்பட்டிருக்கு. நிதியாண்டு ஆரம்பிக்கிற முடிவடைகிற காலம் என்ன அன்று கேட்கப்பட்டிருக்கு. ஒரு பாசிபிள் கேள்வி. ஒரு அரசு அலுவலகத்தை பொறுத்த மட்டில நிதியாண்டு என்றால் என்ன? நிதியாண்டு ஆரம்பிக்கிற முடிவடைகிற காலப்பகுதி என்ன? யாராவது தெரிஞ்சாங்க சேட்டில சொல்லுங்க. ஆரம்பிக்கிற முடிவடைகிற நாள். எஸ், ஒரு வருடத்துல ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதியை தான் என்னன்னு சொல்லுவோம் நிதியாண்டு என்று சொல்லுவோம். சரி, நிதியாண்டு தொடங்குறது எக்ஸாம். எஸ், எக்ஸாம்பிளுக்கு 2026 பாத்தீங்கன்னா 1/1/2026 31/12/2026 என்பது ஒரு நிதியாண்டாக காணப்படுது. என்ன? சரி, அப்போ ஒரு நோட்டா போட்டுக்கொள்ளுங்க.
நீங்க இதுக்கு தனி கோப்பி அல்லது ஒரு நோட் புக்கும் வச்சிருக்கலாம். நிதியாண்டுன்னு போடுங்க. நிதியாண்டு எழுதிக் கொள்ளுங்க. ஒவ்வொரு ஆண்டினதும் ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி ஒவ்வொரு ஆண்டினதும் ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி அதே ஆண்டின் டிசம்பர் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதி ஆகும். அதே ஆண்டின் ஜனவரி 31ஆம் தேதி வரையான காலப்பகுதி ஆகும். சரி, அப்ப நிதியாண்டு தொடங்குற சில எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நிதியாண்டு என்பதை அது ஒரு சிறு குறிப்பாக எழுத சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. சில பேப்பர்ல பாத்தீங்கன்னா நிதியாண்டு தொடங்குற முடிவரையில காலப்பகுதியை தனி சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. சரிதானே? அப்ப நிதியாண்டு ஆரம்பிக்கிறது என்ன? ஜனவரி 1ல இருந்து டிசம்பர் 31 வரையான காலப்பகுதி தான் நிதியாண்டு சொல்லுவோம். நிதி ஆண்டு. சரி, இனிமே நாங்க பார்க்க போறது திரட்டு நிதி. சரிதானே? இப்ப கேண்டவுட்ட பாத்தீங்கன்னா இதுல திரட்டு நிதியிலிருந்து செய்யப்படுகின்ற செலவினங்கள், திரட்டு நிதியிலிருந்து கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் புதுசா தான் இருக்கும், பெரும்பாலும் உங்களுக்கு எல்லாம் புதுசா தான் இருக்கும். சரி, அப்ப முதல் நாங்க செய்ய வேண்டியது, இதுல தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, திரட்டு நிதியிலிருந்து செய்யப்படுகின்ற செலவினங்கள் என்னென்னு பாக்குறதுக்கு முதல் நாங்க பார்க்க வேண்டியது திரட்டு நிதி என்றால் என்னென்று பார்க்கணும். சரிதானே? திரட்டு நிதி என்றால் முதல் என்னென்று பார்க்க வேணும். நிதியாண்டு என்றால் என்னென்னு பார்த்திருக்கிறோம். அடுத்தது போடுங்க திரட்டு நிதி என்று போடுங்க. திரட்டு நிதி. திரட்டு நிதி. அதுக்கு சில மறுபெயர் இருக்கு, அதையும் போடுங்க. திரட்டு நிதி அல்லது பொது நிதி அல்லது ஒன்றித்த நிதியம் திரட்டு நிதி அல்லது பொது நிதி திரட்டு நிதி என்றாலோ பொது நிதி என்றாலோ ஒன்றித்த நிதியம் என்றாலோ எல்லாம் ஒன்றுதான். சரிதானே? அப்ப திரட்டு நிதி, பொது நிதி,
ஒன்றித்த நிதி. ஒன்றித்த நிதி. சரி, எழுதிக் கொள்ளுங்க, விளங்கப்படுத்தேன். எழுதிக் கொள்ளுங்க. இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தின் இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தின் இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தின் 149வது வாசகத்தின் கீழ் இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தின் இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தின் 149வது வாசகத்தின் கீழ் வாசகத்தின் கீழ் குறித்த நோக்கங்களுக்காக சட்டத்தினால் ஒதுக்கப்படாத மற்றது இந்த இபி கிளாஸஸ் எப்படி போகும் என்றால் வினா விடையாகத்தான் போகும். சரி, உங்களுக்கு வழங்கப்படுத்தி அதற்கான விடை தரப்பட்டு நீங்கள் அதை எழுதி கொள்ளவும். இது நோட்ஸா பயிரப்பட மாட்டாது கிளாஸுகள். சரி, இப்ப நோட்ஸா பயிர்ந்தா என்ன நடக்கும்னா அது பிரிண்ட் அவுட் எடுக்கப்படும், படிக்கலாம், படிக்காம போகலாம். 10 ஆப்ஷன் இருக்கு. ஆனா இங்க கண்டிப்பா நீங்கள் ஒரு வினாவுக்கு விளக்கத்தையும் கேட்டு அதே நேரத்துல அதுக்கான விடையை நீங்கள் உங்களோட கையால எழுத போறீங்க. அப்ப அதிலேயே உங்களுக்கு 50 வீதம் எழுதுற போது மைண்ட்ல நிற்கும், திருப்பி ஒருக்கா பார்த்தா உங்களுக்கு கிளியரா. சரி, அதனால இந்த இபி கிளாஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படித்தான் போகும். கொஸ்டின் வித் ஆன்சரா தான் போகும். நாங்கால பாஸ் பேப்பர் மற்ற எக்ஸாம் இபி எக்ஸாம் பேப்பர்கள் அப்படி எல்லாம் கலந்து போகும். சரிதானே? ஓகே. இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தின் 149வது வாசகத்தின் கீழ் குறித்த நோக்கங்களுக்காக சட்டத்தினால் ஒதுக்கப்படாத குடியரசின் நிதியங்கள் அனைத்தும் திரட்டு நிதி ஆகும். திருப்பி சொல்றேன் பாருங்க. திரட்டு நிதிக்கு மரபேறதுக்கு என்ன?
திரட்டு நிதி, பொது நிதி, ஒன்றித்த நிதியம் எல்லாம் சேம். இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தின் 149வது வாசகத்தின் கீழ் குறித்த நோக்கங்களுக்காக சட்டத்தினால் ஒதுக்கப்படாத குடியரசின் நிதியங்கள் அனைத்தும் திரட்டு நிதி ஆகும். அடுத்த லைன்ல எழுதுங்க. அடுத்த லைன்ல குறித்த நோக்கங்களுக்காக அல்லது குறித்த நோக்கங்களுக்கு குறித்த நோக்கங்களுக்கு குறித்த நோக்கங்களுக்கு ஒதுக்கப்படாத குறித்த நோக்கங்களுக்கு ஒதுக்கப்படாத குடியரசின் வரிகள் குடியரசின் வரிகள் குடியரசின் வரிகள் குடியரசின் வரிகள் விதிப்பெனவுகள் 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 தீர்வைகள் வழியிலான சகல வரும்படிகள் வரும்படிகள் சொல்றது சகல வருமானங்களை தீர்வைகள் வழியிலான சகல வரும்படிகளும் புற வருவாய்கள் பெருகைகள் யாவும் திரட்டு நிதியில் உள்ளடங்கும். திரட்டு நிதியில் உள்ளடங்கும். திரட்டு நிதியில் உள்ளடங்கும். குறித்த நோக்கங்களுக்கு ஒதுக்கப்படாத குடியரசின் வரிகள், விதிப்பெனவுகள், தீர்வைகள் வழியிலான சகல வரும்படிகளும், புற வருவாய்கள், பெருகைகள் யாவும் திரட்டு நிதியில் உள்ளடங்கும். சரிதானே? திரட்டு நிதி, பொது நிதி, ஒன்றித்த நிதி மூன்றும் ஒன்றுதான். திரட்டு நிதியை பாத்தீங்கன்னா திரட்டு நிதி என்றால் என்னென்றால் இப்ப இலங்கை அரசியலமைப்பு சட்டம் இருக்கு. சரி, இலங்கை அரசியலமைப்பு சட்டம். அப்ப இலங்கை அரசியலமைப்பு சட்டம் பாத்தீங்கன்னா இந்த அரச நிதி தொடர்பாக அரசியலமைப்பு சட்டம் வேற, எப்பார் வேற, விளங்குதானே? நிதி ஒழுங்கு விதிகள் வேற. ஆனா இந்த அரசியலமைப்பு சட்டம் அரசின் இந்த நிதிகள் தொடர்பாக சில விஷயத்தை தன்னுடைய அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லுது. அரசியலமைப்பு சட்டத்துல சில விஷயங்களை சொல்லுது. அதுல சில வாசகத்துல ஒன்றுதான் இந்த 149வது வாசகம். 149வது வாசகம். அதுல அரச நிதி தொடர்பாக சில வாசகங்கள் சொல்லுது. அந்த வாசகத்தின் இலக்கத்துல ஒன்றுதான் 149. அந்த 149 என்னத்தை சொல்லுதுன்னா இந்த திரட்டு நிதிக்கான ஒரு வரவிலக்கணத்தை சொல்லுது. திரட்டு நிதிக்கான ஒரு வரவிலக்கணத்தை சொல்லுது. திரட்டு நிதி அல்லது பொது நிதி என்றா என்ன?
திரட்டு நிதி என்றா இப்ப இலங்கை அரசு இருக்குதானே. இலங்கை அரசு ஒரு பர்பஸுக்காக, குறித்த ஒரு நோக்கத்துக்காக அல்லாம, சரிதானே, குறித்த ஒரு நோக்கத்துக்காக சட்டத்தினால ஒதுக்கப்படாமல் இருக்கிற நிதியங்கள் எல்லாம், அதாவது பணங்கள் எல்லாம் திரட்டு நிதி என்ற கேட்டகரிக்கு வரும். அது ஒரு பர்பஸுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கப்பட மாட்டாது. எக்ஸாம்பிளுக்கு இப்படி வைங்களேன், உங்களுக்கு ஒரு வருமானம் வருது, சரிதானே. இப்ப நீங்க எல்லாம் கவர்மெண்ட் ஒர்க்ல இருக்கிறீங்க, பார்ட் டைம் ஒர்க் பண்ணுவீங்க, சரிதானே. இப்ப உங்களுக்கு எதிர்பாராத விதமா ஒரு வருமானம், இப்ப நீங்கள் ஒரு பார்ட் டைமா ஒரு தோட்டம் செய்றீங்கன்னு வைங்களேன். நீங்க என்ன செய்றீங்க, திடீரென ஒரு நிறைய மரக்கறி, நிறைய மரக்கறிகள் உற்பத்தி பண்ணப்படுது. அப்போ ஒரு வருமானம் கிடைக்க வருது. அப்ப அது ஒரு பர்பஸுக்காக நீங்கள் ஒதுக்கி வைக்க மாட்டீங்க. என்ன, உங்களோட செலவைய பாத்தீங்கன்னா சில நேரம் 60,000 செலவைன்னா 10,000 டிராவலுக்கு, இல்ல 10,000 மெடிக்கலுக்கு, அப்படி ஏதோ ஒதுக்கி வச்சிருப்பீங்க. சில அந்த ஒதுக்கப்படாமல் இருக்குந்தானே, ஒரு குறித்த ஒரு நோக்கத்துக்காக ஒதுக்கப்படாம இருக்கிற பணம் இருக்குதானே, சரிதானே. ஒதுக்கப்படாமல ஒரு பணம் இருக்குமே, அந்த பணம், அதே பணம் தான் அங்க திரட்டு நிதி என்ற கேட்டகரிக்கு வரும். விளங்குதானே. அப்ப திரட்டு நிதி என்றா என்ன, ஒரு நோக்கங்களுக்காக சட்டத்தினால ஒதுக்கி வைக்கப்படாத குடியரசு என்ன, இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு. அதான் ஒரிஜினல் நேம். இலங்கைக்கான ஒரிஜினல் நேம் என்ன, இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு, சரிதானே. அப்ப இங்க குடியரசு என்று சொல்றது என்ன, இலங்கையா, சரிதானே. அப்ப சட்டத்தினால ஒரு நோக்கங்களுக்காக ஒதுக்கப்படாத குடியரசின் நிதியங்கள் அனைத்தும் திரட்டு நிதி ஆகும், சரிதானே. பாத்தீங்கன்னா என்றால் குடியரசின் வரிகள், வரிகள் வரும், வரிகள் வருமானங்கள், என்ன வரி வருமானங்கள் வரும். அதே போல ஏதாவது விதிப்பெனவுகள் விதிச்சு, ஏதாவது விதிப்பெனவுகள் விதிச்சு அரசுக்கு வருமானங்கள் வரும். அல்லது ஏதாவது தீர்வைகள், சரிதானே, தீர்வைகள் விதிக்கப்பட்டு அதன் மூலம் வருமானங்கள் வரலாம். இதும் பிற வருவாய்கள் ரீதியில வரலாம், சரிதானே. அதே போல இதும் பெருகைகள் மூலம் வருமானங்கள் வரலாம். அப்ப அரசு கிடைக்கிற அனைத்து வருமானங்களும் என்ன, திரட்டு நிதி என்ற ஒரு கேட்டகரிக்குல வரும், திரட்டு நிதி என்ற ஒரு கேட்டகரிக்கு வரும், சரிதானே. அப்ப இப்ப திரட்டு நிதிக்கான மரபீடுகள் என்னென்ன, சரி யாராவது சொல்லுங்க, வெளியில பார்க்காம சொல்லுங்க. திரட்டு நிதிக்கு என்னென்ன மரபீடு இருக்கு, திரட்டு நிதி அல்லது பொது நிதி அல்லது ஒன்றித்த நிதியம், என்ன. அப்ப திரட்டு நிதி என்றா என்ன, சொல்றா சொன்னா அப்படி ஒரு குறித்த ஒரு நோக்கத்துக்காக ஒதுக்கப்படாத அனைத்து நிதியங்களும் என்னத்துக்கு வரும், திரட்டு நிதி என்ற ஒரு கேட்டகரிக்கு வரும், சரி. திரட்டு நிதி என்ற ஒரு கேட்டகரிக்குல வரப்போகுது. அப்ப இதுல திரட்டு நிதி என்ற ஒரு சிறு உறுப்பு வந்தாலும் எழுத தெரியும். சில எக்ஸாம்பிள் வந்துருக்கு, சிறு உறுப்பு எழுதுற பகுதியில உங்களோட பேப்பர் இல்ல, வேற சில பேப்பர்ல வந்திருக்கு, சரி. திரட்டு நிதி என்றால் அதுக்கு அதை வச்சு நாங்கள் என்ன சிறு உறுப்பு எழுதணும். அப்ப நீங்கள் திரட்டு நிதி என்றால் இந்த 2 பந்தியை நீங்க கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. திரட்டு நிதி என்றா என்ன, இல்ல பொது நிதி என்றா என்னன்றா நீங்கள் அதை கொடுக்கும். இலங்கை அரசியலமைப்பு சட்டத்துல 149 வாசகம் தான் இந்த திரட்டு நிதிக்கான வரவிலக்கணம் சொல்லுது. அப்ப இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தில் 149வது வாசகத்தின் கீழ் குறித்த நோக்கங்களுக்காக சட்டத்தினால ஒதுக்கப்படாத குடியரசின் நிதியங்கள் அனைத்தும் திரட்டு நிதி ஆகும். அடுத்த லைன்ல நீங்க அதுக்கான என்னென்ன வருமானத்தையும் கொடுத்துக்கணும். குறித்த நோக்கங்களுக்காக ஒதுக்கப்படாத குடியரசின் வரிகள், விதிப்பெனவுகள், தீர்வைகள் வழியிலான சகல வருமானங்கள், பிற வருவாய்கள், பெருகைகள் யாவும் திரட்டு நிதி என்பதற்கு உள்ளடங்கும், சரிதானே. இது கொடுத்து விட்டீங்கன்னா அந்த சிறு உறுப்புக்கு முழுமையான ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், சரிதானே.
அப்ப திரட்டு நிதி என்றா என்னென்று விளங்குதானே? குறித்த ஒரு நோக்கத்துக்காக ஒதுக்கப்படாத, சரிதானே? குறித்த ஒரு நோக்கத்துக்காக சட்டத்தினால ஒதுக்கப்படாத குடியரசு நிதியங்களை அனைத்துமே திரட்டு நிதி என்ற கேட்டகரிக்கலாம் வரப்போகுது. இனிமேத்தான் இதை வச்சு அடுத்த கேள்வி வரப்போகுது. விளங்குதானே? அப்ப திரட்டு நிதி என்றா என்னென்று விளங்கினால் அதை வச்சு அவங்களால நிறைய கேள்வி இருக்கு. இப்ப ஹேண்ட் அவுட்டுக்கு வாங்க. அப்ப இந்த திரட்டு நிதி இருக்குதானே, குறித்த ஒரு நோக்கத்துக்காக ஒதுக்கப்படாத குடியரசு நிதியங்களை எல்லாம் திரட்டு நிதி என்ற கேட்டகரிக்கா வரப்போகுது. இந்த திரட்டு நிதியில இருந்து செய்யப்படுற செலவீனங்கள் ரெண்டு இருக்கு. திரட்டு நிதியிலிருந்து செய்யப்படுகின்ற செலவீனங்கள் ரெண்டு இருக்கு. ஒன்று பாத்தீங்கன்னா வளங்கள் சேவைகள் செலவு, வளங்கள் சேவைகள் செலவு. இன்னொன்று விசேட சட்ட சேவை செலவுகள். சரி, அதை போடுங்க. இந்த திரட்டு நிதியிலிருந்து செய்யப்படும் செலவீனங்கள் என்று கேட்கப்பட்டிருக்குதானே. அப்ப அதை கேண்ட் அவுட் கையேடு ஒன்றெண்ண போட்டுட்டு ஆன்சரை நோட் பண்ணுங்க. அப்ப திரட்டு நிதியிலிருந்து செய்யப்படுகின்ற செலவீனங்கள் ரெண்டு இருக்கு. ஒன்று வளங்கள் சேவைகள் செலவுகள், அல்ல வளங்கள் சேவை செலவுகள். வளங்கள் சேவை செலவுகள். வளங்கள் சேவை செலவுகள். வளங்கள் சேவை செலவுகள். இரண்டாவது செலவு விசேட சட்ட சேவை செலவுகள். விசேட சட்ட சேவை செலவுகள். விசேட சட்ட சேவை செலவுகள். வளங்கள் சேவை செலவுகள், விசேட சட்ட சேவை செலவுகள். சரி, அப்ப திரட்டு நிதியிலிருந்து செய்யப்படுகின்ற செலவினங்கள் ரெண்டு வகைப்படும். ஒன்று வளங்கள் சேவை செலவுகள், இன்னொன்று விசேட சட்ட சேவை செலவுகள். இப்போ ஒரு நோட்டா போடுங்க, வளங்கள் சேவை செலவுகள். நாங்க ஒவ்வொன்றையும் விளக்கம் பார்த்து கொண்டு போவோம். வளங்கள் சேவை செலவுகள். வளங்கள் சேவை செலவுகள். சரி, அப்ப இந்த வளங்கள் சேவை செலவுண்டா என்ன, அல்லது விசேட சட்ட சேவை செலவுண்டா என்ன ரெண்டு இருக்குதானே. வளங்கள் சேவை செலவு சொல்றது மற்றது இந்த திரட்டு நீதி இருக்குதானே. ஒரு நோட்டாயம் போட்டு வையுங்க. இந்த திரட்டு நிதி அல்லது பொது நிதி அல்லது ரித்த நிதி, இந்த திரட்டு நிதி தொடர்பான முழுமையான கட்டுப்பாட்டு அதிகாரம், திரட்டு நிதி தொடர்பான முழுமையான கட்டுப்பாட்டு அதிகாரம் பாராளுமன்றத்தில் இருக்கு. அதை ஒரு நோட்டா போட்டு வையுங்க. எக்ஸாம்பிள் கேட்கப்பட்ட கேள்வியா, திரட்டு நிதி தொடர்பாக
முழுமையான கட்டுப்பாட்டு அதிகாரத்தை கொண்ட அமைப்பு. வாய்ப்புனால சொல்லுகளே தடுமாறுது. வாய் சாரி என்னென்றால் இது ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸாம் இல்ல, 2-3 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி, 2 மார்க்ஸ். பார்லிமெண்ட் தான் இந்த திரட்டு நீதி தொடர்பான முழுமையான கட்டுப்பாட்டு அதிகாரம். அப்ப திரட்டு நீதி தொடர்பான முழுமையான கட்டுப்பாட்டு அதிகாரத்தை கொண்ட அமைப்பு இது பாராளுமன்றம். 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 சரி, வழங்கல் சேவை செலவண்டு போட்டீங்களானே, எழுதிக் கொள்ளுங்க, விளங்கப்படுத்துறேன். ஒதுக்கீட்டு சட்டத்தினால் இந்த பட்ஜெட் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அரசின் வரவு செலவு திட்டம், கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு அதன் மூலம் தான் என்ன செய்வாங்க, சம்பளம் அதிகரிப்பாங்க. இப்ப அண்மையில கூட அரச உத்தியோகத்தர்களுக்கான ஹவுசிங் லோன், வீட்டு கடன் திட்டம் அதிகரிக்கப்பட்டிருந்தது. ஒரு எக்ஸாம்ல கேட்கப்பட்டது, ஒரு பொது அறிவு எக்ஸாம்ல இந்த கேள்வியும் கேட்கப்பட்டிருந்தது. வடக்கு மாகாணத்தின் எக்ஸாம் ஒன்று இல்லை. யாரா சொல்லுங்க அப்ப, அரச உத்தியோகத்தர்கள் தற்போது ஹவுசிங் லோனின் எல்லை என்ன, அமௌண்ட் என்ன? 2026ஆம் ஆண்டு பட்ஜெட்டின் படி அரச உத்தியோகத்தர்களுக்கான வீட்டு கடன் திட்டமானது தொகை அதிகரிக்கப்பட்டிருந்தது. வழங்கப்படுகின்ற கடன் தொகையானது அதிகரிக்கப்பட்டு சர்க்குலரும் வந்துட்டு. எஸ், முதல் 30 லட்சமாக இருந்தது, தற்போது 50 லட்சமாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. 50 லட்சமாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. 50 லட்சம் 50 லட்சம் எடுக்கலாம் வண்டி இல்ல. அது எப்படி என்றால், ஐ திங்க் சேலரியின் 7 வருஷம் அல்லது 50 லட்சம், இந்த ரெண்டுல எது குறைவோ அதுதான் எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? பெரும்பாலும் ஒரு ஸ்டாப் கிரேட் ஆபீசர்ஸ் மேருக்கு 7 வருஷ சேலரிய பாத்தீங்கன்னா 50 லட்சத்துக்கு மேலேயா இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் 50 லட்சம் எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கு. சரி, எழுதிக்கொள்ளுங்க. வழங்க சேவை செலவண்டா நான் சொல்றேன், எழுதுங்க, வழங்கப்படுத்துறேன். ஒதுக்கீட்டு சட்டத்தினால் ஒதுக்கீட்டு சட்டத்தினால் ஒதுக்கீட்டு சட்டத்தினால் ஒதுக்கீட்டு சட்டத்தினால் அல்லது பாராளுமன்ற தீர்மானம் ஒன்றினால் ஒதுக்கீட்டு சட்டத்தினால் அல்லது பாராளுமன்ற தீர்மானம் ஒன்றினால் பாராளுமன்ற தீர்மானம் ஒன்றினால் அல்லது அரசியலமைப்பின் உறுப்புரிமைகளின் நியதிகளின்படி ஒதுக்கீட்டு சட்டத்தினால் அல்லது பாராளுமன்ற தீர்மானம் ஒன்றினால் அல்லது அரசியலமைப்பின் உறுப்புரிமைகளின் நியதிகளின்படி உறுப்புரிமைகளின் நியதிகளின்படி
உறுப்புரிமைகளின் நியதிகளின்படி வழங்கப்பட்ட அதிகாரத்தினால் வழங்கப்பட்ட அதிகாரத்தினால் வழங்கப்பட்ட அதிகாரத்தினால் வழங்கப்பட்ட அதிகாரத்தினால் ஒதுக்கீடு செய்யப்பெறும் சேவை செலவுகள் ஒதுக்கீடு செய்யப்பெறும் ஒதுக்கீடு செய்யப்பெறும் சேவை செலவுகள் ஒதுக்கீடு செய்யப்பெறும் சேவை செலவுகள் வழங்கல் சேவை செலவுகள் ஆகும். வழங்கல் சேவை செலவுகள் ஆகும். இப்ப நீங்கள் விசேட சட்ட சேவை செலவுகளும் பார்த்தா தான் ரெண்டுக்குமான டிஃபரண்ட் உங்களுக்கு விளங்கும். சரிதானே? இதுக்கு உதாரணம் போடுங்க. வழங்கல் சேவை செலவுகளுக்கு உதாரணம் போடுங்க. அரசு ஊழியர்களின் சம்பளம், அரசு ஊழியர்களின் சம்பளம், வாகன பராமரிப்பு, வாகன பராமரிப்பு, காகிதாதிகள் கொள்வனவு, காகிதாதிகள் கொள்வனவு, காகிதாதிகள் கொள்வனவு, சரி. அப்ப வழங்க சேவை செலவுண்டா என்ன? ஒதுக்கீட்டு சட்டம் என்று சொல்றது. ஒதுக்கீட்டு சட்டம் என்று சொல்றது இந்த பாராளுமன்றத்துல பட்ஜெட் சப்மிட் பண்ணுவாங்களா, அரச வரவு செலவு திட்டம், அந்த சப்மிட் பண்றதுதான் சொல்றது ஒதுக்கீட்டு சட்டம் என்று சொல்றது. ஒதுக்கீட்டு சட்டம் என்று சொல்றோம். அங்கால நாங்கள் புரிம்பா பார்க்க போறோம். ஒதுக்கீட்டு சட்டம் மூலமண்டா என்ன, ஒதுக்கீட்டு சட்டம்ண்டா என்னன்னு பார்க்க போறோம். சரி, நாங்க ஒவ்வொன்றோட பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கும். ஆகவே ஒவ்வொன்றோட நாங்க கொஞ்சம் விளக்கமா பார்த்து வந்து போவோம். சரிதானே? அப்ப வழங்க சேவை செலவுன்னு சொல்றது ஒதுக்கீட்டு சட்டம், அதாவது பட்ஜெட் வந்து ஞாபகங்கள, அல்லது பார்லிமெண்ட்ல ஏதாவது டிசிஷன் எடுத்தா, பாராளுமன்றத்தில் ஏதாவது தீர்மானம் எடுத்திருந்தால், அல்லது அரசியல் அமைப்பில குறிப்பிடப்படுகின்ற விடயத்துக்கு அமைவாக ஒதுக்கீடு செய்யப்படுற சேவை செலவுகள் வழங்க சேவை செலவுகள் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்டு ஃபைனல் பண்ணப்படுறதுதான் அரசு உத்தியோகத்தர்களின் சம்பளம்.
என்ன ஒரு பட்ஜெட்ல எல்லாம் இந்த வாகன பராமரிப்புக்கு பட்ஜெட்ல ஒதுக்கீடு செய்யப்படும். சரிதானே? பட்ஜெட்ல ஸ்டேஷனரிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும். அப்ப இது வந்து என்ன ஒரு மொத்தமாக இருக்கும். ஆனா விசேட சட்டத்தை செலவண்டா என்ன சொல்றேன்டா, இப்ப ஜனாதிபதி இருக்கிறாரா, ஜனாதிபதிக்கு ஒரு சம்பளம் வழங்கப்படுதுதான். அது ஒரு விசேட சட்டசேவை செலவு. அதாவது ஜனாதிபதியின் சம்பளம் என்ற ஒரு அதுக்காக ஒரு தனி சட்டம் இருக்கு. ஜனாதிபதிக்கு இவ்வளவு சம்பளம் வழங்க வேணும், இவ்வளவு சலுகைகள் வழங்க வேணும் என்று அதுக்காக தனி சட்டமே இருக்கு. சரிதானே? ஜனாதிபதிக்கான சம்பளத்துக்கு தனி சட்டமே இருக்கு. ஆனா இங்க இந்த வழங்க சேவை செலவு இருக்குதாங்க, அப்படி தனி சட்டம் எல்லாம் இருக்காது. அஜெண்டா கவர்மெண்ட் ஸ்டாஃபுடைய சேலரி அது பார்லிமெண்ட்ல தீர்மானிக்கப்படும், இல்ல பட்ஜெட்ல தீர்மானிக்கப்படும். விளங்குதானே? அப்ப விசேட சட்ட சேவை செலவண்டா என்ன, அது ஒவ்வொன்றுக்கு மட்டும் தனித்தனியா ஸ்பெஷல் ஆயிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஜனாதிபதியின் சம்பளம் என்றால் அதற்கென்று ஒரு தனி சட்டம் இருக்கு. இலங்கை ஜனாதிபதி சம்பளம் இவ்வளவுதான், ஜனாதிபதி சம்பளம் வழங்கப்பட வேண்டும். அதே போல ஒரு கணக்காய்வாளர் தலைமை அதிபதி ஆடிட்டர் ஜெனரல் இருக்கிறாரானே, கணக்காய்வாளர் தலைமை அதிபதியின் சம்பளம், அவருக்கு கணக்காய்வாளர் தலைமை அதிபதிக்கு வழங்கப்படுகிற சம்பளத்துக்கு கூட தனி சட்டம் இருக்கு. அதற்காக பிரத்யேகமாக ஒரு ஸ்பெஷல் சட்டம் இருக்கு. அதே போல பார்லிமெண்ட் செயலாளர் இருக்கிறாரு, பாராளுமன்ற செயலாளர், அவருக்கு வழங்கப்படுற சம்பளத்துக்கு கூட ஒரு தனி சட்டம் ஸ்பெஷல் சட்டம் இருக்கு. அதாவது பாராளுமன்ற செயலாளருக்கு இவ்வளவு சம்பளம் வழங்கப்பட வேண்டும் தனி சட்டம். தேர்தல் ஆணையாளர் அவருக்கு அவற்றை சம்பளத்துக்கு கண்டு ஸ்பெஷலாக தனிச்சட்டம் இருக்கும். அதே போல பிரதம நீதியரசர் அவருக்கு வழங்கப்படுற சட்டம் சம்பளம் கூட அதுக்காக ஸ்பெஷல் சட்டம். அப்ப தனித்தனியாக ஸ்பெஷல் சட்டம் இருந்தா அது என்ன, விசேட சட்டச்சேவை செலவுகள். விசேட சட்டச்சேவை செலவுகள். அப்ப வழங்க சேவை என்றா வழங்க சேவை செலவு என்றா என்ன, ஒதுக்கீட்டு சட்டத்தினாலேயோ அல்லது பாராளுமன்ற தீர்மானத்தினாலேயோ அல்லது அரசியலமைப்பின் உறுப்புரிமைகளில நியதிகளின் படியோ ஒதுக்கீடு செய்யப்படுற செலவுகள் எல்லாம் என்ன, வழங்கல் சேவை செலவுகள். அப்ப அதுக்கு உதாரணம் பார்த்தோம் நாங்க, நேர சௌதியோட சம்பளம், ஒரு வாகன பராமரிப்பு. சரி, அடுத்தது போடுங்க, விசேட சட்டச்சேவை செலவுகள் போடுங்க. விசேட சட்டச்சேவை செலவுகள். விசேட சட்டச்சேவை செலவுகள். எழுதிக் கொள்ளுங்க. எழுதுங்க. அரசியலமைப்பின் 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 குறித்த ஏற்பாடுகள் மூலம் அரசியலமைப்பின் குறித்த ஏற்பாடுகள் மூலம் குறித்த ஏற்பாடுகள் மூலம்
அல்லது வளங்கள் சேவை செலவுகளாக அல்லது வளங்கள் சேவை செலவுகளாக அல்லது வளங்கள் சேவை செலவுகளாக குறிப்பிடப்பட்டவை தவிர்ந்த குறிப்பிடப்பட்டவை தவிர்ந்த குறிப்பிடப்பட்டவை தவிர்ந்த ஏதாவது பிற சட்டத்தின் மூலம் ஏதாவது பிற சட்டத்தின் மூலம் ஏதாவது பிற சட்டத்தின் மூலம் பிற சட்டத்தின் மூலம் சட்டத்தின் மூலம் ஏற்பாடு செய்யப்பெறும் செலவுகள் ஏற்பாடு செய்யப்பெறும் செலவுகள் ஏற்பாடு செய்யப்பெறும் செலவுகள் விசேட சட்டச்சேவை செலவுகள் ஆகும் விசேட சட்டச்சேவை செலவுகள் ஆகும் விசேட சட்டச்சேவை செலவுண்டா என்ன அரசியல் அமைப்பின் குறித்த ஏற்பாடுகள் மூலமோ அல்லது வளங்கள் சேவை செலவுகளாக குறிப்பிடப்பட்டவை தவிர்ந்த வழங்க சேவை செலவுகளாக குறிப்பிடப்பட்டவை இல்லாமல் அது தவிர்ந்த ஏதாவது பிற சட்டத்தின் மூலம் ஏற்பாடு செய்யப்பெறுகின்ற செலவுகள் இப்ப ஜனாதிபதி சம்பளம் ஏற்பாடு செய்யப்படும் சரி தேர்தல் ஆணையாண்டா ஏற்பாடு செய்யப்படும் அப்படி ஏதாவது பிற சட்டத்தின் மூலம் ஏற்பாடு செய்யப்பெறுகின்ற செலவுகள் எல்லாம் விசேட சட்டச்சேவை செலவுகள் ஆகும் விசேட சட்டச்சேவை செலவுகள் ஆகும் என்று சொல்லப்பட்டது சரிதானே சரி நாங்க இன்றைக்கு பார்த்த விஷயம் என்ன நிதியாண்டு ஃபர்ஸ்டுக்கு பார்த்தது நிதியாண்டுண்டா என்ன நிதியாண்டு தொடங்குற முடிவடைகிற காலப்பகுதி யாது அதுக்கு பிறகு பார்த்தது திரட்டு நிதி பொது நிதி ஒன்றித்த நிதியம் என்றால் என்ன அதில அதுக்கான திரட்டு நிதி தொடர்பான முழுமையான கட்டுப்பாட்டு அதிகாரத்தை கொண்ட அமைப்பு இது பாராளுமன்றம் திரட்டு நிதியிலிருந்து செய்யப்படுகின்ற செலவுகள் ரெண்டிற்கு வழங்கச்சேவை செலவு விசேட சட்டச்சேவை செலவுகள் வழங்கச்சேவை செலவு என்றால் என்ன விசேட சட்டச்சேவை செலவு என்றால் என்ன என்று பார்த்திருக்கிறோம் சரிதானே சரி நாங்கள் இன்றைய வகுப்பை இத்துடன் நிறைவு செய்வோம் கொஞ்சம் முன்னுக்குத்தான் முடியுது பார்ப்போம் நாங்கள் அடுத்தடுத்த வகுப்புகள்ல அப்படியே தொடர்ச்சியா பார்ப்போம் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துல இருந்து சனி ஞாயிறு அதே போல கிழமை நாள்ல ஒரு நாளும் உங்களுக்கு வகுப்புகள் இடம்பெறும் ஓகே அடுத்தது உங்களுக்கு புதன்கிழமை காலமை ஒபி சிஸ்டம் 3வது ஒபி சிஸ்டம் வகுப்பு இருக்கு ஓகே படியுங்க பார்ப்போம் உங்களுக்கு எல்லாம் புது விஷயமா இருக்கும் பெரும்பாலும் புதுசா அப்போதுமே கிடைச்சாக்களுக்கு இந்த எஃப்ஆர் விஷயங்கள் எது சொல்லப்பட்ட விஷயம் எல்லாம் புது விஷயமா இருக்கு நாங்கள் ஒரு கொஸ்டினா நல்ல விளக்கமா தெளிவா பார்த்து கொண்டு போவோம் எக்ஸாக்ட் கிட்ட வார தருவாயில நாங்கள் பாஸ் பேப்பர்ஸ் அதே போல மற்ற முதல் கொஸ்டின்களை நாங்கள் பார்த்து பயிற்சி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரிதானே ஓகே படியுங்க அடுத்த வகுப்புல சந்திக்கலாம் நன்றி